ஏய் இது என்ன? ஐயோ இதோட ஒயிட் ஷார்க்கும் செத்துருச்சுமா. ஒயிட் ஷார்க்கும் செத்துருச்சு. ஐயோ நேத்து தானடா தொட்டி க்ளீன் பண்ணோம், அதுக்குள்ள எப்படிடா செத்துது? நல்லதான்றா இருந்துச்சு. என் தெய்வம் எங்க போச்சு? என்ன விட்டு எப்படி போச்சு? நைட் நம்ம க்ளீன் பண்ணோம்ல. ஆமா நல்லதா இருந்துச்சு. ஆமா பாருடா. ஐயோ இரு எடுமா பார்க்கலாம். நான் இந்த ஒயிட் ஷார்ட் எடுத்து பாரு. ஏ ஆமாண்டா. ஐயோ எவ்வளோ பெரிய ஷார்க்கு. அடிபட்ட ஷார்க்கு. இது ஏதோ புண்ணா இருக்கு, அடிபட்டுருக்கு. தொட்டு பார்க்கலாமா? தொட்டு பாரு. இரு 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 இரு. என் கொடியே இருந்துச்சு. நேத்து போயிடுச்சு. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. அழகான ஷார்க். தூக்கத்துல கிடந்தா தூக்கி வச்சு கொஞ்சம் 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 வைக்கல. சரி அப்படியே போடுமா. டேய் இவ்ளோ பெருசுன்னா உனக்கு அது வாங்கிட்டு வர இது வாங்கிட்டு வர மீன் சூப்பரா. அப்படியே இருக்குமா? அப்படியே இருக்குமா? அப்படியே இருக்குமா? சூப்பர். ஏய் நல்லா இருக்குதுடா. இப்ப சொல்ல எப்படிதான் இருக்குமோ. சரி ஆமாடா. ஒயிட் ஷார்க்கு செத்துருக்கு. என்னாச்சு? இதுவும் ரெண்டுமே செத்துருக்கே. ஆல்ரெடி ஒன்று செத்துச்சு, இப்போ இதுவும் செத்துருக்கே. சச்சோ சரி வா இங்கே வெய், என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த வெயிடா இதுக்கு எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். இது ஏற்கனவே இங்க அடிபட்டுருந்துச்சுல்ல, எங்கேயும் அடிபட்டுருக்குது. அதுதான்டா. ஐயோ இது மீசை எல்லாம் நல்லா வளர்ந்துருந்தது. யாரும் மீன் செத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான செத்துச்சு. மீசையெல்லாம் எடுக்கல, எல்லாமே நல்லா தான் இருக்குது. இங்கே பாரு, இங்கே கீழேயும் மீசை எல்லாமே நல்லா தான் இருக்குது. இங்க புண்ணா இருக்குது பாத்தியா? இங்க புண்ணா இருக்கிறது தான் அது அப்படியே இதா இருக்குது. ஏய் ஏய் உனதான்டா. இல்ல பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். சரி வேற சாருக்கு வாங்கி தரேன், அழுகாதீங்க. வேற சாருக்கு வாங்கி தரேன், சரியா? சரியா? இதேனே வாத்து போட்டுடலாமா? யாரோ இருந்தாலும் நான் சொல்றத கேளு. புதைக்கிறதா? எங்கடா புதைக்கிறது? சரிடா, சரி அப்ப எடுத்துட்டு வாங்க. சரிடா அழுகாது, வேற வாங்கி தரேன். அது ஒயிட் ஷார்க் இருந்துச்சுமா, அது பெருசா இருந்துச்சு, அது வாங்கலான்னு அது. சரி நீ ஒயிட் பெரிய ஷார்க்கே வாங்கி தரேன், சரியா? எடுத்துட்டு வந்துட்டேன். இது வந்து இலையில வச்சு கொண்டு போலாமா? அப்படியே
சாப்பாடு போட்டு இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. அண்ணா போடணும் ஆனா வெளியில போடலாம். ஏன் எங்க வெளியில கொண்டு போறீங்க? வெளியிலயாடா இருக்குது, வண்டி நல்லா போயிட்டு வருது. நம்ம உள்ள அந்த தோட்டத்திலே கொடுத்துடலாம். சரி நடக்கும். சரி இனி பார்த்து பார்த்து. சரி இந்த சாருக்கு அப்படியே வழி அனுப்பிடலாம். சரியா? அழுகாதீங்கடா, வேற சாருக்கு வாங்கி தரேன். இரு. ஒயிட் சாருக்கு எடுத்து வை. சரி வை. சரி இந்த பூ போடு. சரிடா, இரு இரு, வேற சாருக்கு வாங்கி தரேன். இந்த பூ வச்சிங்கள போதும், நடங்க போதுண்டா. கரண்டி எடுங்க, வேற வாங்கி தர. நடங்கடா, வாங்கி தரேன். எந்திரி, வேற வாங்கி தர்றேன். எந்திரி நட, எந்திரி எந்திரி நட, வேற வாங்கி தரேன். வேற வாங்கி தரவா நட. வாடா, வேற வாங்கி தரேன். நட. வேற மீன் வாங்கினா போச்சு. என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்குது. ஏண்டா நிறைய மீன் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒயிட் ஷார்க்கும் போயிடுச்சு, ஷார்க்கும் போயிடுச்சு. 2 ஒயிட் ஷார்க்கும் செத்துருச்சு. ஒரு சின்ன ஷார்க்கு இன்னொன்று இருந்தது, பெருசில் சிறுசு, அதுவும் செத்துருச்சு. இப்போ இது 2 மட்டும்தான் இருக்குது. கிளீனிங் ஃபிஷ் அங்கங்கே ஒன்று கிடக்குது.
இங்கே ஒன்று கிடக்குது. சரிடா, ஃபீல் பண்ணாதீங்க சரியா? நான் வேற ஷார்க் வாங்கி தரேன், ஓகேவா? அந்த ஷார்க்கு தான் நல்லா இருந்துச்சு. இப்போ அது என்ன பண்ணுறது? அதுதான் செத்துருச்சு இல்லை, அதுக்கு தான் முழு மரியாதையும் பண்ணிட்டீங்கல்ல. அவ்வளோதான். தொட்டியை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது, ரொம்ப சங்கடமாக இருக்குது. எப்படி செத்துருச்சுனே தெரில. அதுக்கு ஆல்ரெடி லைட்டாக கொஞ்சம் உடம்புல புண்ணு இருந்தது. திடீர்னு காலையில் நேற்றுக்கு நாங்கள் தொட்டியெல்லாம் க்ளீன் பண்ணோம், இதுவும் அதுவும் ரெண்டுமே க்ளீன் பண்ணும்போது நல்லா தான் இருந்தது. திடீர்னு இன்னைக்கு காலையில் அது அப்படி படுத்திருக்கும்போது பார்த்தா ரொம்ப சங்கடமாக போச்சு. குழந்தைங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. அடுத்த சாருக்கு கண்டிப்பாக வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஹாப்பி ஆக்கணும். ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. சரி, அவ்வளோதான். இதோட நான் முடிச்சுக்கிறேன்.